வணக்கம் மக்களே. தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகங்கள் 73 மற்றும் 74. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. நான் அங்க பேசுனதுக்கு இப்ப என்ன பழிவாங்கிறியா என்ற அழுத்தமான குரலில் சாணக்கியன் தாரகையை பார்த்து வினவ, அவன் கூறியதை கேட்டு இதழ் வலித்து அவனை ஏளனமாய் ஒரு பார்வை பார்த்தாள் தாரகை. அவளின் பார்வையில் கோபம் பெருகியது சாணக்கியனுக்கு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு தாரா. அங்க தேவராட்சசனுக்கு எதிராக நீ பேசும்போது நான் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன், நான் ஒத்துக்கிறேன். அந்த நேரத்துல கோவத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டேன். அதுக்கு நான் உங்ககிட்ட இப்ப சாரி கேட்டுக்கிறேன். அதுக்காக இப்படி தேவையில்லாம நான் ஹர்ட் பண்ற மாதிரி பேசாத என்று சாணக்கியன் மீண்டும் கூற, அவன் கூறியதை கேட்டு கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு அவனை ஏளனமாய் பார்த்தவள், நான் பழி வாங்கணும்னு நினச்சா உங்களால் அதை தாங்க முடியாது. இவ ரொம்ப அமைதியான பொண்ணு, நல்ல பொண்ணுன்னு மட்டும் என்ன நினச்சிடாதீங்க. அப்படி நினச்சா நீங்கள் தான் இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய முட்டாள். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன பேசியிருந்தாலும் அதை என்னை கஷ்டப்படுத்தாது. பிகாஸ் நீங்கள் எனக்கு ஒன்றும் அவ்வளோ மனசுக்கு நெருக்கமானவரும் கிடையாது, என் வாழ்க்கையில் முக்கியமானவரும் கிடையாது. என் மனசுக்கு நெருக்கமானவங்க என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசினா தான் எனக்கு அது கஷ்டத்தை கொடுக்குமே தவிர, நீங்கள் பேசினதுனால எனக்கு ஒரு துளி அளவு கூட எந்த கஷ்டமும் இல்லை. அதனால் நீங்களே ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிக்காமல் இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இன்னொரு விஷயம், இனிமேல் தேவையில்லாமல் உங்கள் அண்ணனால திரௌபதியோட லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நடக்கிறதே வேற என்று கூறியவள் வேகமாய் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். ஆனால் அவள் கூறிய வார்த்தைகளில் நிலை குலைந்து நின்றது என்னவோ சாணக்கியன்தான். அவளிடம் பழகிய இத்தனை நாட்களில் இவ்வளவு வெறுப்பாகவும் ஆணவமாகவும் அவள் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தைகள் வந்ததே கிடையாது. அதிலும் தன்னை பார்த்து பேசும்பொழுது அவள் கண்களில் தெரிந்த அந்த அப்பட்டமான வெறுப்பு அவன் நிலை கொள்ளைய வைத்தது. அவளின் வெறுப்பை தன்னால் ஏன் தாங்கிக் கொள்ள இயலவில்லை என்று யோசித்து குழம்பி போனான் சாணக்கியன். திரௌபதி தளர்ந்த நடையுடன் வீட்டிற்குள் நுழையும் பொழுது வீட்டு வேலையால் ஒருவர் பதைப்பதைப்புடன் அவளை நோக்கி ஓடி வந்தார். வந்தவர் சின்னம்மா என்றார் பதட்டமான குரலில். அவர் குரலில் அவரை திரும்பி பார்த்தவள் முகம் சுருக்கினாள். என்னாச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க என்று முயன்றும் தன் குரலை சாதாரணமாக வைத்துக்கொண்டு அவள் பேச, அது சின்னம்மா, உங்களுடைய அத்தை, அவங்களுக்கு என்று அதற்கு மேல் பேச முடியாமல் தடுமாறினார். அவர் கூறியதை கேட்டு நெஞ்சம் பயத்தில் உறைந்தது திரௌபதிக்கு. அவங்களுக்கு என்னாச்சு என்று அவள் பதட்டமாக கேட்க, என்ன ஆச்சுன்னு தெரியல சின்னம்மா, திடீர்னு கை காலெல்லாம் அவங்களுக்கு இழுத்துக்குச்சு, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நாங்களும் உங்களுக்கு தகவல் சொல்லலான்னு முயற்சி பண்ணோம். ஆனால் நீங்கள் ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்புறம் டாக்டரை வர வச்சு நாங்களே பார்க்கும்போது அவங்களுக்கு என்னென்னமோ சொல்றாங்க. நீங்கள் கொஞ்சம் வந்து என்னென்னு பாருங்க சின்னம்மா என்று அவர் பயத்துடன் கூற, அதை கேட்டு அவ்வளவு நேரம் இருந்த சோர்வும் மனத்தளர்வும் பறந்தோடி விட்டது திரௌபதிக்கு. வேக வேகமாய் அவள் தன் அத்தையின் அறை நோக்கி ஓட, அங்கு அவரை பரிசோதித்துக் கொண்டிருந்தார் மருத்துவர். வனஜா கண்கள் மூடி மயக்க நிலையில் சுயநினைவின்றி படுத்துக் கொண்டிருக்க வேகமாய் அவர் அருகே சென்றவள் மருத்துவரை நோக்கினாள். அத்தைக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை அவங்களுக்கு என்று அவள் அழுத்தமான குரலில் அவரை பார்த்து கேட்க, திடீர்னு ஸ்ட்ரோக் மாதிரி வந்திருக்கு, பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை கூட்டிகிட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. முதல்ல இவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். வீட்டில் வச்சு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க முடியாது. இப்போதைக்கு ஃபஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணியிருக்கேன் மேடம். முடிஞ்ச அளவுக்கு இவங்களை இன்றைக்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது இன்னும் ரொம்ப நல்லது என்று அவர் கூற, இப்போவே அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் என்று வேகமாய் கூறியவள் சாணக்கியனை தேட, அவனோ சாவகாசமாக நடந்து வந்தவன் சுயநினைவின்றி கட்டிலில் படுத்திருக்கும் தன் தாயை திரும்பி ஒரு பார்வை பார்த்தான். அவனுக்கு நன்றாக புரிந்துவிட்டது தேவராட்சசன் தான் தன் தாயின் இந்த நிலைக்கு காரணம் என்று. சாணக்கியன், முதல்ல அத்தையை தூக்குங்க, இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் என்று அவள் வேக வேகமாய் கூற, தாரகை மருத்துவரிடம் என்ன ஏது என்று விசாரிக்க ஆரம்பித்தாள். அவரும் அவளிடம் விலாவரியாக அனைத்தையும் கூற, அதை கேட்டவளுக்கு புரிந்துவிட்டது தேவராட்சசன் தான் வனஜாவை ஏதோ செய்துவிட்டான் என்று. ஆனாலும் அவருக்காக இறக்கப்பட இயலவில்லை அவளால். சிறுவயதில் வானதியை அவர் படுத்திய கொடுமையெல்லாம் நன்றாக தெரியும் சாணக்கியின் மூலம் தாரகைக்கு. தன் கூட பிறந்த அக்காவை தன் எதிரி போல் பாவித்த இவருக்கு இதெல்லாம் தேவைதான் என்று நினைத்து கொண்டவள் வெளியே சாதாரணமாக முகத்தை வைத்துக் கொண்டாள். சாணக்கியன் எதுவும் பேசாமல் அவள் கூறியதை கேட்டு எவ்வித படபடப்பும் இன்றி வனஜாவை நெருங்கியவன் அவரை தன் இரு கரங்களில் ஏந்தி கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறினான். அதற்குள் வேகமாய் கீழே ஓடி சென்று கார் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்திருந்தாள் திரௌபதி. தன் தாயை பின்னே இருக்கையில் படுக்க வைத்த சாணக்கியன் திரௌபதியின் அருகே அமர்ந்து கொள்ள, தாரகை பின்னே வனஜாவின் அருகே அமர்ந்து கொண்டாள். திரௌபதி வேகமாக காரை செலுத்தியவள் அடுத்த 20 நிமிடத்தில் மருத்துவமனையை வந்தடைந்தாள். வேக வேகமாய் அவள் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்க, தாரகை மருத்துவர் என்பதால் அவளும் அனுமதி கேட்டு வனஜாவிற்கு சிகிச்சை அளிக்கும் இடத்திற்குள் நுழைந்தாள்.
செல்லும் முன்பு திரௌபதியை தைரியமாக இருக்குமாறு கூறியவள் சாணக்கியனிடம் அவளை பார்த்து கொள்ளுங்கள் என்று கண்களால் கூறிவிட்டு சென்று விட்டாள். திரௌபதி தலையில் கை வைத்துக் கொண்டு அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்து கொள்ள சாணக்கியன் அவளை நெருங்கி அவள் தோளை தொட்டான். ஆனால் அவளோ எவ்வித எதிர்வினையும் இல்லாமல் அப்படியே இருக்க, அவங்களுக்காக எல்லாம் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணாத. அவங்க ஒன்றும் நல்லவங்க கிடையாது. அவங்க உன் பெரிய அத்தையை என்னென்ன விதமாக காயப்படுத்தினாங்கன்னு கஷ்டப்படுத்தினாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாரு. அப்புறம் இவங்க மேலே எல்லாம் உனக்கு பரிதாபமே வராது என்றான் வெறுப்பான குரலில். அவன் கூறியதை கேட்டு அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் திரௌபதி. என்ன பேசுறீங்க சாணக்கியன்? என்ன இருந்தாலும் அவங்க உங்களோட அம்மா. அது இல்லைன்னு ஆகிடாதுல்ல. இவ்வளவு வெறுப்பா பேசுறீங்க? 1000 இருந்தாலும் நீங்க இந்த உலகத்துக்கு காரணமா இருந்தவங்க அவங்க தான். அவங்க இல்லைன்னா நீங்க இந்த உலகத்துக்கே வந்திருக்க மாட்டீங்க. அந்த நன்றி விசுவாசமாவது கொஞ்சமாவது இருக்கட்டும் உங்களுக்கு என்றாள் அவள் காட்டமாக. அவள் கூறியதை கேட்டு எதிர்வலித்து அவளை ஏளனமாய் பார்த்தவன், இங்க பாரு திரௌபதி, இப்படி ஒருத்தவங்க வயிற்றுல நான் பிறந்துட்டேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் மனசுக்குள்ள வேதனையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு புரியாது. நான் வானதி பெரியம்மா வயிற்றுல பிறந்திருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா அவங்க அவ்வளோ நல்லவங்க. அவங்கள மாதிரி ஒரு புண்ணியவதி வயிற்றுல பிறக்காம இவங்கள மாதிரி ஒரு பிசாசு வயிற்றுல பிறந்து அவங்க பண்ண பாவத்தை எல்லாம் என் தலையில ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் என்று சாணக்கியன் கூற, போதும் நிறுத்துங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். அவங்க முதல்ல சரியாகி வரட்டும், அப்புறம் மற்றதை பேசிக்கலாம் என்றவள் மீண்டும் அமைதியாகி போனாள். ஆனால் சாணக்கியனுக்கு அங்கு இருப்பதற்கு கொஞ்சமும் விருப்பமில்லை. அந்நேரம் அவன் தொலைபேசி சத்தம் எழுப்ப யார் என்று நன்றாக புரிந்துவிட்டது அவனுக்கு. அழைப்பை ஏற்று காதில் வைத்தவன், சொல்லு தேவராட்சசா என்றான் கணீர் குரலில். தேவராட்சசன் என்ற வார்த்தையில் வெளுக்கென்று நிமிர்ந்து சாணக்கியனை பார்த்தாள் திரௌபதி. பேசுவது அவனா என்று அவள் உள்ளம் ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்க அதை அடக்க வழி தெரியாமல் திணறிப்போனாள் மங்கை. அவன் என்ன பேசுகிறான் என்று அடுத்து அவள் உற்று கவனிக்க ஆரம்பிக்க அவள் தன்னைத்தான் கவனிக்கிறாள் என்பதை உணர்ந்து உதட்டின் ஓரம் ஒரு சிறு புன்னகையுடன் போனை ஸ்பீக்கரில் போட்டு பேச ஆரம்பித்தான் சாணக்கியன். என்ன சாணக்கியா, நான் சொன்ன சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? நீ கண்டிப்பா இதை எதிர்பார்க்கலல்ல என்று எதிர்ப்புறம் கேட்ட தேவராட்சசனின் நக்கல் குரலில் புருவம் சுருக்கினாள் திரௌபதி. என்ன கூறுகிறான் இவன் என்று புரியாமல் அவள் அடுத்து அவர்கள் பேசுவதை கவனிக்க ஆரம்பித்தாள். சாணக்கியனோ, நீ எதை சொல்ற தேவராட்சசா? எனக்கு சரியா புரியலையே என்றான் விஷயத்தை புரிந்து கொண்டும் புரியாதது போல். திரௌபதி தேவராட்சசனின் வாயால் நடந்த அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சாணக்கியனுக்கு மனதிற்குள் இருந்தது. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறே சாணக்கியா. உன்னோட அம்மா இப்போ சூப்பரான உடல் ஆரோக்கியத்தோட ஜம்முன்னு இருக்காங்க தானே? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று ஏளனம் வடிந்தோடும் குரலில் தேவராட்சசன் வினவ அவன் கூறியதை கேட்டு அதிர்ச்சியில் கண்கள் விரிந்தது திரௌபதிக்கு. எதற்காக இப்பொழுது இவன் வனஜாவை பற்றி விசாரிக்கிறான் என்று புரியாமல் அவள் குழம்பி போக, என் அம்மா என்ன நிலைமையில இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா தேவராட்சசா என்றான் சாணக்கியனும் பதிலுக்கு. ஓ தெரியுமே, ரொம்ப நல்லா தெரியுமே. ஏன்னா உன் அம்மாவை அந்த நிலைமைக்கு மாத்தினதே நான் தானே. நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட் உன் அம்மாவுக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பா கண்ணு முழிச்சிருக்க மாட்டாங்க என்று ராட்சசனவன் கூலாக கூற அதை கேட்டு அதிர்ச்சியில் தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து விட்டாள் திரௌபதி. அப்படியென்றால் வனஜாவின் இந்த நிலைக்கு காரணம் அவனா என்று சிந்தழிக்கும் பொழுதே அவளுக்கு மனம் நடுங்கி போனது. தன் தந்தை தவறு செய்தார் என்பதால் அவருக்கு தண்டனை வழங்கினான். ஆனால் இதில் வனஜா என்ன செய்தார் என்று அவளுக்கு புரியவில்லை. அவருக்கு எதற்கு இந்த தண்டனை என்று அவள் யோசிக்கும் பொழுதே அவளின் கேள்வியை உணர்ந்து கொண்டானே என்னவோ எதிர்ப்புறம் சாணக்கியனிடம் பேசத் தொடங்கினான் தேவராட்சசன், திரௌபதியின் கேள்விகளுக்கான பதில்களை கூறும் வகையில். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவராட்சசனோ தேவரட்சகனோ பாகம் 74. வனஜாவின் நிலைக்கு தானே காரணம் என்று எல்லலான குரலில் தேவராட்சசன் கூற அவன் கூறியதை கேட்டு நெஞ்சம் தூக்கி வாரி போட்டது திரௌபதிக்கு. அதிர்ச்சியில் அவள் எழுந்தே நின்றுவிட சாணக்கியன் அவளின் செயலில் ஒரு முறை அவளை அழுத்தமாய் பார்த்துவிட்டு முகத்தை சாரணமாக வைத்து கொண்டவன், அம்மாவை நீ எதுக்கு அப்படி பண்ண என்றான் அழுத்தமான குரலில். அவனின் அம்மா என்ற வார்த்தையில் எதிர்ப்புறம் தேவராட்சசனின் உதடு ஏளனமாய் விரிந்தது. அம்மாவா? என்ன சாணக்கியா, உறவு எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்ட? ஓ, உங்க அம்மாவை அப்படி பண்ணிட்டான்னு உனக்கு என் மேல கோவமோ என்று அவன் எகத்தாளமான குரலில் கேட்க அதில் உதட்டின் ஓரம் ஒரு நக்கல் புன்னகையை வெளியிட்ட வண்ணம் திரௌபதியை பார்த்த சாணக்கியன் அவளை பார்த்தவாறு தேவராட்சசனிடம் பேச ஆரம்பித்தான். உன்னோட பொண்டாட்டி இருக்காங்களே, அவங்க தான் எனக்கு இப்போ பக்கம் பக்கமாக கிளாஸ் எடுத்தாங்க. என்னதான் அவங்க 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க என்னை பெற்றவங்களாம். அதனால் அந்த நன்றி உணர்ச்சியாவது எனக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ அவங்களை இந்த தடையோடு விட்டது தப்புன்னு தோணுது.
இன்னும் அவங்கள நீ துடி துடிக்க வச்சிருக்கணும் என்றான் நக்கலாக. அவன் கூறியதை கேட்டு இப்பொழுது சுட்டெரிப்பது போல் அவனை முறைத்தாள் திரௌபதி. ஆனால் எதிர்ப்புறம் தேவராட்சசனோ அவன் கூறியதை கேட்டு திரௌபதி எண்ணி ஒரு சிறு புன்னகையை உதட்டின் ஓரம் வெளியிட்டவன், மேடை எப்பவும் அப்படித்தான், நீதி நியாயம் நேர்மைன்னு பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். மற்றபடி எது சரி எது தப்புன்னு எல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது என்றான் இறுதியாக முடிக்கும் பொழுது உரும்பலாக. அவன் கூறியதை கேட்டு ஆக்ரோஷம் அடைந்த திரௌபதி வேகமாய் சாணக்கியனை நெருங்கி அவன் கையில் இருந்து அந்த தொலைபேசியை பறித்தாள். சாணக்கியனோ அவளின் செயலில் கோபமாக அவளை முறைக்க பதிலுக்கு தானும் அவனை எரித்து விடுவது போல் முறைத்தவள், என்ன பண்ண அவங்கள என்றாள் இப்பொழுது தேவராட்சசனிடம் ஆக்ரோஷமாக. அவளின் குரலில் உதட்டின் ஓரம் ஒரு ஏளன புன்னகையை வெளியிட்டவன், நான் என்ன பண்ணியிருப்பேன்னு உனக்கு தெரியாதா பொண்டாட்டி என்றான் நக்கலாக. அவனின் பொண்டாட்டி என்ற வார்த்தையில் உள்ளுக்குள் ஏதோ செய்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் பற்களை கடித்தவள், லிசன் ஏரன், நீ அவங்களுக்கு என்ன ஈடு பண்ணன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ அவங்க உயிருக்கு ஆபத்தாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற நிலைமைக்கு வந்திருக்காங்க. அப்படி என்ன தண்டை பண்ணி தொலைச்சா அவங்கள? அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்க என்று அவள் கத்த. என்ன தப்பு பண்ணாங்களா? ஏய், அந்த பொம்பளை தாண்டி எல்லா பிரச்சனைக்கும் காரணம். சின்ன வயசுலேருந்தே கூட பிறந்த அக்கானு கூட பார்க்காம என் அம்மாவை எப்படியெல்லாம் அந்த பொம்பளை கஷ்டப்படுத்தியிருக்கணும்னு உனக்கு தெரியுமா? என் அம்மாவாது என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எல்லா விஷயத்துக்கும் எங்கள் அம்மா கூட அந்த வனச்சா போட்டி போடுவா, எல்லா விஷயத்துக்கும் என் அம்மாவை மட்டும் தட்டுவா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என் அம்மா மேலே அவளுக்கு இருந்த காழ்ப்புணர்ச்சி. வீட்டில் எல்லாரும் என் அம்மாவை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடும் போது இந்த வனஜாக்கு அதை பார்க்கும்போது நம்ம அக்கா தானங்கிற ஒரு சகோதர பாசம் வரல. இவளால் என்னை யாரும் கண்டுக்கிறதில்ல, யாரும் நான் மனுஷா கூட மதிக்கிறதில்லன்னு என் அம்மா மேலே வன்மத்தை வளர்த்துட்டு இருந்திருக்கா. அது வளர வளர இன்னும் எவ்வளவு அதிகமாக இருக்குது தெரியுமா? என் அம்மாவை அவ்வளோ கஷ்டப்படுத்துவா, அவ்வளோ கேவலப்படுத்துவா. ஆனால் எங்கள் அம்மா அது எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம தங்கச்சி தானேன்னு விட்டு கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஒரு எண்ணம் அந்த பொம்பளைக்கு என் அம்மா மேலே இல்லடி. என் அம்மாவை இவ்வளோ கஷ்டப்படுத்தின அந்த பொம்பளையை நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா? ஒருத்தரையும் விட மாட்டேன், கருவறுத்துடுவேன் என்றான் ஆக்ரோஷமாக தேவராட்சசன். அவன் கூறியதை கேட்டு நெஞ்சம் பயத்தில் உறைந்தது திரௌபதிக்கு. ஏனெனில் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பவன் ஏவரன் தேவராட்சசன். சாதாரணமாக சாணக்கியனிடம் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தவன் இப்பொழுது முழு ராட்சசனாகவே மாறி பேசிக்கொண்டிருந்தான். அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் திரௌபதி தடுமாறி நிற்க, என்ன சத்தத்தையே காணோம், மேடம் அமைதியாயிட்டீங்க, அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியலையோ என்று அவன் நக்கலான குரலில் வினுவ, இதுக்கு மேலே அவங்களை எதுவும் பண்ணாத ஏரன் என்றாள் மங்கை. ஏனோ இப்பொழுது அவனிடம் பேசுவதற்கு கூட அவளுக்கு பயமாகத்தான் இருந்தது. ஆனால் எதிர்ப்புறம் அவனோ எல்லலாக, ஏன் உன் சின்ன அத்தை மேலே அவ்வளோ பாசமா உனக்கு என்றான். அவன் குரலில் எல்லல் இருந்தாலும் அதில் உள்ளுக்குள் மறைந்திருந்த கோபத்தை நன்றாக அறிந்து கொண்டாள் திரௌபதி. இல்லை, நான் அப்படி சொல்ல வரல என்று அவள் இழுக்க, ஏய் நிறுத்துடி, எல்லா கேப் மாதிரிதானோ மொளை மாதிரித்தானே பண்ணுறவனோட சின்ன அத்தைக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாத. அப்புறம் நீ இந்த முழு தேவராட்சசனை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் உன்னோட அந்த செல்ல அத்தை இப்படி ஆனதுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன்னு உனக்கு இன்னும் தெரியாதுல்ல, இப்போ தெரிஞ்சுக்கிறியா என்று காட்டமான குரலில் அவன் கேட்க நெஞ்சம் திக் திக் என்று அடித்து கொண்டது அவளுக்கு. ஏதோ தீவிரமாக ஒன்று செய்து உள்ளான் என்று மட்டும் அவளுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. என்ன என்ன பண்ண என்று வார்த்தைகள் வராமல் திக்கி திணறிய குரலில் அவனிடம் வினவ, அவளின் திணறலையெல்லாம் உள்ளுக்குள் ரசித்த வண்ணம், ஜஸ்ட் ஒரு 2 வருஷமாக அந்த லேடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டு இருந்தேன். டோசேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி தான், அதான் இவ்வளோ நாள் எடுத்தடிச்சிருச்சு என்று ஏளனம் வடிந்தோடும் குரலில் அவன் கூற கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது அவளுக்கு. ஆனால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சாணக்கியன் முகத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை. இது தன் தாயிற்கு தேவைத்தான் என்று தோன்றியது அவனுக்கு. பெண்ணவள் அவன் கூறியதை கேட்டு இன்னும் அதிர்ச்சியிலிருந்து வெளிவராமல் திக்பிரமை பிடித்தவள் போல் நின்று இருக்க, என்ன மேடம் ஷாக் ஆயிட்டீங்களோ? ஆகணுமே, ஆனால் இது ரொம்பவே லேட் பேபி டார்லிங். நான் கொடுத்த பாய்சனுக்கு எப்போவோ அது காலியாக இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த பொம்பளை ரொம்ப ஸ்ட்ராங் பாடி போல் இவ்வளோ நாள் இழுத்து அடிச்சிருச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஸ்டார்டிங்லேயே இப்படி அமர்க்கலமாக இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை என்று கூலான குரலில் தேவராட்சசன் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கையில் இருந்த விலை உயர்ந்த சிகரெட்டை புகைத்த வண்ணம் அவளிடம் கூற, ஏரன் என்றால் ஆக்ரோஷமாக கத்தினாள் மங்கை. இவ்வளவு கொடூரமாக அவன் நடந்து கொள்வான் என்று அவள் நினைக்கவில்லை. ஒரு உயிரை உடனடியாக கொன்று விடுவது வேறு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செய்து கொள்வது வேறு. இவனோ ராட்சசனை விட மோசமானவனாகவா உள்ளான்? ஏன் இப்படி பண்ற? என் அப்பாவையாவது ஒரு செகண்ட்ல கொண்டுட்ட, ஆனால் இவங்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு கொடூரமான தண்டனை கொடுத்த? நீ கொடுத்த அந்த ஸ்லோ பாய்சன் எஃபெக்ட் அவங்களுக்கு இப்போ என்ன ஆயிருக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து கை கால் எல்லாமே விழுந்துருச்சு என்றாள் கோபமாக. ஐயோ பேபி டார்லிங், இதோட பேச்சுன்னு நினச்சிக்கோ.
இனி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல பிரச்சனைகள் அதிகமாகும். வாழும் போதே நரகம்னா என்னன்னு அனுபவிச்சு உன்னோட சின்ன அத்தை செத்துப்போவா. என் அம்மாவை மட்டும் இல்லை, என் பொண்டாட்டியை கூட சின்ன வயசுலேருந்து அந்த பொம்பளை எவ்வளோ காயப்படுத்தியிருக்கா, எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான்னு எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் அந்த பொம்பளையை பழி வாங்கணும்னு அன்றைக்கே முடிவு பண்ணேன். அதுக்கான ரிசல்ட்டை தான் இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்க. அப்பனை கூட கொஞ்சமாக தான் கொடுமைப்படுத்தினேன். ஆனால் கூடவே இருந்து என் அம்மாவை இவ படுத்தின பாட்டுக்கு இவளுக்கெல்லாம் இதை விட மோசமான தண்டனை கிடைக்கும். அதுதான் இனிமேல் நீ பார்க்க போகிற. இனிமே உன் அத்தைக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட ஒரு வார்த்தை பேசின, மவளே நீ என் பொண்டாட்டின்றதே மறந்துட்டு உன்னை நான் போட்டு தள்ள வேண்டியதாக இருக்கும். ஜாக்கிரதை என்றவன் அழைப்பை துண்டித்துவிட இன்னும் அவள் பேயறந்தவள் போல்தான் அப்படியே நின்றிருந்தாள். சாணக்கியன் அவள் கையிலிருந்து தொலைபேசியை அவள் முகத்தை பார்த்தவாறே வாங்கியவன், அவங்க என்னை பெற்றவங்க தான் திரௌபதி, ஆனால் அவங்க அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளானதில் எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது. நீ தான் இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அவன் பாயாலேயே என்னை பெற்றவங்க என்னென்ன காரியம் பண்ணியிருக்காங்கன்னு உங்ககிட்ட சொன்னான். அவங்க உன்னோட வானதி அத்தையை மட்டும் இல்லை, உன்னையும் தான் கொடுமைப்படுத்தினாங்க. தேவையில்லாமல் உன்னை சின்ன வயசுலேருந்து அவ்வளவு காயப்படுத்தியிருக்காங்க. அதுக்கும் சேர்த்து தான் இப்போ அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தேவையில்லாமல் தேவராட்சசர்கிட்ட பேசி அவனுக்கு உன் மேலே இருக்கிற காதலோட அளவை நீயே குறைக்க வச்சிடாத. அவன் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்னால் இதுக்கு மேலே உங்ககிட்ட எதுவும் சொல்லவும் முடியாது என்றவன் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்துவிட அப்போதுதான் வனஜா சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கும் அறையிலிருந்து வெளியே வந்தாள் தாரகை. வந்தவள் பிரம்மை பிடித்தவள் போல் நின்று கொண்டிருக்கும் திரௌபதியை கண்டு துணுக்குற்றாள். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.